ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ப்ராப்ளம்ஸ் ஐ டோன்ட் லைக், ஐ அவாய்ட். பட் ப்ராப்ளம்ஸ் லைக் மீ ஐ கான்ட் அவாய்ட். ஸோ நம்ம எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்னெவிட்டபிள் பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி ஆயிடுச்சுன்னு இல்லை. ஆல்மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் எந்த நாளுமே இல்லை எந்த வாரமுமே இருக்காது. கரெக்டுங்களா? ஒரு 5 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடிலாம் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பென்சிலோட மொக்கு உடஞ்சது தான் ப்ராப்ளமாக இருக்கும், எரேசர் தொலைஞ்சது தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஐயோ அம்மா அடிச்சிட்டாங்களே இல்லை அடிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்கே, அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். பட் இப்போல்லாம் பெரிய பெரிய ஸ்ட்ரெஸ்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணுறோம், பெரிய பெரிய கஷ்டமான டைம்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணுறோம், பேட் பிரேக்கப் கோ த்ரூ பண்ணுறோம், ஒரு ரொம்ப ட்ரஸ்டட் பர்சன் நம்மளை ஏமாத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம கோ த்ரூ பண்ணுறோம், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஹெல்த் இஷ்யூ, ஃபேமிலி இஷ்யூஸ், அது இதுன்னு சொல்லிட்டு we are going through so much இல்லைங்களா? we are going through so much. அண்ட் எல்லாத்துக்குமே எப்படா இந்த ப்ராப்ளம் முடியும், என்னடா இது ஒன்று மாற்றி ஒன்று வருது, இந்த ப்ராப்ளம் இன்றைக்கி முடியும்னு பார்க்குறேன் பட் முடிய மாட்டேங்குது, நாளைக்கு முடியும்னு பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது, எனக்கு தான் அதெல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். எப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடியும், எப்போ எனக்கு இது எல்லாத்தையுமே எல்லாமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி ஹெல்த் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகி எல்லாமே எப்போ அந்த மாதிரி இருக்கும், எப்போ திங்ஸ்லாம் குட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட மனசுலேயும் ஒரு கேள்வி இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த கேள்விக்கான பதில் இதோ. எவ்ரிதிங் வில் பி ஓகே இன் தி எண்ட், அண்ட் இஃப் இட் இஸ் நாட் ஓகே இட்ஸ் நாட் தி எண்ட். எல்லாமே இறுதியில் சரியாயிடும். அண்ட் அது சரியாகலைன்னா அது இறுதி கிடையாது. இந்த லைன் கேட்கும் போதே செம்ம அழகாக இருக்குங்கல்ல. ஸோ அதுதான் நம்ம இந்த வாரமும் பேச போகிறோம். ரொம்ப அழகாக, ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ப்ரீஸியான ஒரு டாபிக். பட் ஆஸ் ஆல்வேஸ் டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இதயத்தின் குரல் இப்போ கரண்ட்டாக ஒரு வாரத்துக்கு சுமாராக ஒரு 10,000 பேர் கேட்குறாங்க. இதுதான் ஹானஸ்டான ஒரு ஃபேக்ட். ஓகேங்களா? ஸோ ஐ வுடன்ட் சே இது ரொம்ப பெரிய மெட்ரிக்கு, இது வேறு லெவல் மெட்ரிக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப கம்மி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? பட் ஸ்டில் என்னோடய ஆசை இது இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும், இன்னும் நிறையா நம்பர்ஸ் இதுக்கு வரணும், இன்னும் நிறையா பேர் கேட்கணும், லட்சக்கணக்கான பேர் கேட்கணும்ல எனக்கு ஆசை இருக்குது. அண்ட் இது செல்ஃபிஷான ஆசை மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய பேருக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கணும், இன்னும் நிறைய பேரோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், இன்னும் நிறைய பேரை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே அந்த 10,000 நீங்களும் ஒருத்தர் தான். இப்போ கரெக்டுங்களா? நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேருக்கு, கரெக்டாக ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேருக்கு இதயத்தின் குரலில் ஏதாவது ஒரு செம்ம எபிசோடு அவங்களுக்கு அனுப்பி இதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படியாவது கேட்க வைங்களேன். இந்த பையன் பேசுகிறத கேளு, இந்த பாட்காஸ்ட் கேளு, லோவாக இருக்கும்போது கேளு, இந்த லவ் ஸ்டோரியெல்லாம் கேளு, செமையாக இருக்கும் பாருன்னு சொல்லிட்டு அவங்கள எப்படியாவது நோண்டி நச்சரிச்சாவது கேட்க வச்சுருங்க. அண்ட் அவங்களையும் ஒரு ரெகுலர் ஃபாலோவராக மாற்றிடுங்க. ஸோ 10,000 பேர் இந்த மாதிரி ஒரு 5 பேரை ரெகுலர் ஃபாலோவராக லிசனராக மாற்றினா ஒரு 2-3 வாரத்தில் 50,000 பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருப்பேங்க. ஸோ உங்களால் முடிஞ்சதுனால இல்லை, கண்டிப்பாக இது ஒரு ஆர்டர், எனக்காக இந்த ஹெல்ப் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த எபிசோட் முடிஞ்சோடனே 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லை அதோட அதிகமாக கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க இன்றைக்கான அழகான எபிசோட்குள்ளே போவோம். எவ்ரிதிங் வில் பி ஓகே இன் தி எண்ட், அண்ட் இஃப் இட் இஸ் நாட் ஓகே இட் இஸ் நாட் தி எண்ட். ஸோ நான் ஏன் எவ்ரிதிங் வில் பி ஓகே இன் தி எண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு கரியரில் ஒரு ஆசை இருக்கலாம், இந்த பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபினான்ஸ் வைஸ் நமக்கு ஒரு ஆசை இருக்கலாம், இந்த டிஜிட் சேலரி வேணும், இல்லை இவ்வளோ சேவிங்ஸ் வேணும், என்னோடய மேரேஜுக்கு இவ்வளோ பவுன் நகை சேர்த்து வைக்கணும், இவ்வளோ காசு சேர்த்து வைக்கணும், பேரண்ட்ஸுக்கு அது பண்ணணும், ஹெல்த் வைஸ் இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை வெயிட் கெயின் பண்ணணும். அந்த மாதிரி நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். ஆர் நம்ம வேறு ஏதாவது ப்ராப்ளம் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கலாம். அண்ட் அந்த ஆசைகள் எல்லாத்துக்குமே நம்ம பயங்கரமாக எஃபர்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். கரெக்டுங்களா? ஒவ்வொரு நாளுமே எஃபர்ட் போடுறோம். ஆர் நம்ம வேறு ஏதாவது ப்ராப்ளம் கோ த்ரூ பண்ணுறோம்னா நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் இருப்போம் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு. கரெக்டுங்களா? மனசார நம்ம அவ்வளோ கஷ்டப்படுத்தி தூக்கத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி, வேர்வை சிந்தி, லைஃப்பில் நிறைய பிடிச்ச விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி, ஒரு சில ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி, ஒரு சில கஷ்டமான நாட்களை கடந்து, நிறைய பேர் என்னடா நீ இன்னுமா படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாத்தையும் கடந்து, சொசைட்டியை கடந்து, எல்லாத்தையும் தாண்டி அவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோ ஹார்ட் அண்ட் சோல் நமக்கு பிடிச்ச விஷயத்தில் போட்டுட்டு தான் இருக்கும். ஸோ இவ்வளோ எஃபோர்ட் நம்ம போடுறோம் அப்படிங்கும்போது நமக்கு சக்ஸஸ் வர்றது, இல்லை நம்ம ஆசைப்பட்ட இடத்துக்கு நம்ம போகிறது இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம் தானேங்க. ஆர் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகிறது மேட்டர் ஆஃப் டைம் தானேங்க. கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது. இட் இஸ் கிவன், இட் இஸ் ஃபார் ஷுவர்.
பாண்ட் பேப்பரில் எழுதி கையெழுத்தே போட்டு கொடுத்துடலாம், நீ வந்து இந்த பொசிஷனில் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு நாள் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. பட் எப்போ நம்ம இருப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே ஒரு வேரியபிளே தவிர நம்ம இருப்போம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்க. அது வந்து உண்மைதானே. அது வந்து யார் வேணால் சொல்லலாம், பச்சை குழந்தை கூட சொல்லணும். யோசிச்சு பாருங்க, நான் சொல்கிற இந்த பாயிண்ட்டை மேபி ஒரு 6 மாதத்துல சக்ஸஸ் ஆகலாம், இல்லை ஒரு வருஷம் 2 வருஷம், ஒரு சிலருக்கு 3 வருஷம் ஆகலாமே தவிர இட் இஸ் அ டெஃபினட் திங். அண்ட் அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது, நடக்காமல் போக சான்ஸே கிடையாது. தட் இஸ் அ யூனிவர்சல் லா. இவ்வளோ எஃபர்ட், இவ்வளோ ஹார்ட், இவ்வளோ சோல், அண்ட் ஃபார் ஷுர் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பனுங்க. ஃபார் ஷுர் நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துக்கு போக தான் போகிறீங்க. ஃபினான்ஸ் வைஸ், ரிலேஷன்ஷிப் வைஸ், மேரேஜ் வைஸ், கரியர் வைஸ், ஹெல்த் வைஸ், அந்த வயசு இந்த வயசு எல்லா வயசும் நடக்க தான் போகுது. ஸோ அதான் நான் சொல்கிறேன், எவ்ரிதிங் வில் பி ஓகே இன் தி எண்ட். சரிங்களா? தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விதியே உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது, சுச்சுவேஷனே உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தால் கூட நீங்கள் ஜென்யூன் அண்ட் ஆனஸ்ட் எஃபர்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் மேஜிக் நடக்கும். அண்ட் வாட் எவர் இட் இஸ் தட் யூர் ஆஸ்பைரிங் ஃபார், அது கண்டிப்பாக முழு மனசாக நடக்குங்க. ஓகேங்களா? இது நிச்சயம், இது சத்தியம். ஸோ அண்ட் 2வது லைன் நான் என்ன சொன்னேன், எவ்ரிதிங் வில் பி ஓகே இன் தி எண்ட். அண்ட் இஃப் இட் இஸ் நாட் ஓகே, அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக சரியாயிடும். அதையும் தாண்டி சரியாகலை அப்படின்னா அது வந்து எண்டு கிடையாது, அவ்வளோதான். நம்ம வந்து இது எண்டுன்னு நினச்சிட்டோம், ஓகே இந்த ஒரு 4 வருஷம் நம்ம ட்ரை பண்ணிட்டோம், இதோட இந்த டிகிரியே முடிஞ்சிருச்சு, ஆர் அந்த பர்சனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இந்த ஹெல்த் இஷ்யூ வந்து டாக்டர் வந்து சரியாக ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆர் அவ்வளோதான்ப்பா உனக்கு வந்து இந்த வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்படின்னா இது எண்டு தானே நவீன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஐ சூஸ் டு டிஃபருங்க. நான் வந்து இதை மறுக்கிறேன், நான் கண்டிப்பாக அதை மறுப்பேன். உலகமே உன்னை எதிர்த்தாலும், எல்லா அதிசயம் வந்து நீ தோத்துட்டேன்னு சொன்னாலும், நீயா ஒத்துக்கிற வரைக்கும், நீயா வந்து நான் தோத்துட்டேன் நீ அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நீ தோக்க மாட்டேன். அதுதான் வந்து என்னோட பிலீஃப். அதை தான் வந்து நான் உங்களுக்குள்ளே இன்ஸ்டில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இஃப் இட் இஸ் நாட் ஓகே, இட் இஸ் நாட் தி எண்ட், அவ்வளோதாங்க. இந்த ஒரு கரியர் தான் வந்து நமக்கு லைஃப் அப்படின்னு கிடையாது, இந்த ஒரு பர்சன் தான் நமக்கு ஒரு லைஃப் அப்படின்னு கிடையாது, இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணால் தான் லைஃப் அப்படின்னு கிடையாது, இந்த ஒரு ஹெல்த் வந்து நமக்கு 100% பர்ஃபெக்டாக தான் இருந்தால் தான் லைஃப் அப்படின்னு கிடையாது. சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் ப்ராப்பராக இருக்காது. எப்படி வந்து நமக்கு ஒரு வீடியோ கேம் விளையாடுறோம், நமக்கு ஒரு சில ப்ளஸ் இருக்கும், நமக்கு ஒரு சில வீக்னஸ் இருக்கும். ஒரு எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அவன் சம்டைம்ஸ் அடிப்பான், சம்டைம்ஸ் அடி வாங்குவான். பட் கடைசியில் ஹீரோ திரும்பி எழுந்து அடிப்பான் பாருங்க, அதுதான் கெத்து. ஸோ நாம் நினச்சிட்டு இருப்போம் இதுதான் வந்து எண்டுன்னு சொல்லிட்டு, பட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் லைஃப் வில் ஸ்டில் ஹேப்பன். வேறு ஏதாவது ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க, இன்னும் செமையாக அவங்களை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, உங்களோட ஹார்ட் அண்ட் சோல் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி, உங்களை வந்து என்றைக்குமே விட்டு கொடுக்காத மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு வரலாம். நாம் இதுதான் கரியர்னு நினச்சிட்டு இருக்கோம், பட் நம்மளோட ஹார்ட் அண்ட் சோலுக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக வந்து வேறு ஒரு கரியர் அமையலாம். கரெக்டுங்களா? லைஃப் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம். இந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட அதையும் தாண்டி வந்து லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணவங்க, அதை வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய எக்ஸாம்பிள் செட் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஸோ நாம் எண்டுன்னு நினைக்கிறது வந்து இங்கே எண்டு கிடையாதுங்க. நாமளாக எண்டு அப்படி நினச்சா மட்டும்தான் அது எண்டே தவிர, சொசைட்டி சொல்கிறது, உலகம் சொல்கிறது, ஒரு நெகட்டிவாக நம்ம ஃபீல் பண்ணுறது எண்டு கிடையாது. ஓகேங்களா? எஸ், நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், எவ்ரிதிங் வில் பி ஓகே இன் தி எண்ட். அண்ட் இஃப் இட் இஸ் நாட் ஓகே, இட் இஸ் நாட் தி எண்ட். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு என்டையர் ஜேர்னி வந்து உங்கள் கண்ணில் தெரியணும், என்டையர் படிக்கட்டு உங்கள் கண்ணில் தெரியணும்னு அவசியம் கிடையாது. லைஃப் வந்து ஒரு லாங் ஜேர்னி, ஒரு பெரிய லாங்கான படிக்கட்டு. ஒவ்வொரு படியாக கடந்து வாங்க, ஒவ்வொரு கிலோமீட்டராக நடந்து போங்க. அண்ட் ஒரு நாள் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் லைஃப் மாறும். ஒரு நாள் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஒரு நாள் நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப அமேசிங்காக, ரொம்ப 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 ஒரு புத்துணர்ச்சியான ஒரு சோலாக ஹாப்பியாக நீங்கள் இருப்பீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். பிலீவ் பண்ணுங்கள். நான் உங்களை நம்புகிறேன், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் உங்களை நம்புங்க. ஒரு ஸ்மைலோடு இருங்க, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட ஒரு குழந்தை மாதிரி துருத்துருன்னு இருங்க. அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதயத்தின் குரலில் நான் 170 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த எபிசோட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ லிசன் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் ப்ளீஸ் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸை நோண்டி டார்ச்சர் பண்ணி கேட்க வைங்க. அவங்களையும் ஃபேனாக மாற்றுங்க. ஃபேனாக மாற்றலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு லிசனராக மாற்றுங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் கேட்டால் ரெகுலராக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ இந்த எபிசோட் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்களோ அந்த சந்தோஷத்தை எனக்கு திருப்பி கொடுங்க. ஸோ ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஒரு 2 வாரங்கள் கழித்து சந்திப்போம். டாட்டா, பை பாய்.